வனவிலங்குகள் தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்க எளிய முறையில் இயங்கக்கூடிய கருவி ஒன்றை பள்ளி மாணவர் உருவாக்கியது அனைவரின் பாராட்டையும் பெற்று வருகிறது. குமரி மாவட்டம் முழக்குமூடு பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்பின் ஜீவா என்பவரின் இரண்டாவது மகன் கிறிஸ்பின் ஜேடன். இவர் பம்மம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் வனவிலங்குகள் தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்க எளிய முறையில் இயங்கக்கூடிய கருவி ஒன்றை தயாரித்து அதற்கான காப்புரிமையும் வாங்கியுள்ளார். சுமார் 6000 செலவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த இயந்திரம் வரும் நாட்களில் அனைவரும் வாங்கி பயன்பெறும் வகையில் குறைந்த விலையில் கிடைக்க திட்டமிட்டுள்ளார். மேலும் இந்த இயந்திரத்தை தமிழக முதலமைச்சரை சந்தித்து அனைத்து பழங்குடியின மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் வலியுறுத்தப் போவதாக தெரிவித்துள்ளார். தற்போது வனவிலங்குகள் தாக்குதல் அதிகமாகி வரும் சூழலில் இதுபோன்ற ஒரு இயந்திரத்தை உருவாக்கிய மாணவனை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.